வணக்கம். நீங்கள் பல ஆண்டுல கல் பற்றி ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழர்களோட வாழ்வுலையும் வரலாற்றுலையும் கல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்கு? கல் என்பது தமிழ்நாட்டினுடைய மென்பானம், தமிழ்நாட்டினுடைய அடையாளம். பனை, தென்னை, ஈச்ச மரங்களில் இருந்து இந்த கல் பெறப்படுகின்றது. அந்த காலத்தில் அரசர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். ஔவையாருக்கு அதிகமான் கல்லை கொடுத்துருக்கார், நெல்லிக்கனி கொடுத்தாரு, கல்லை கொடுத்துருக்கார். சிறியகள் பெரினே எமக்கிய மண்ணே, பெரியகள் பெரினே யான் பாட தான் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே, புறநானூற்று பாடல். அதிகமான் இறந்துடுறார். அவருடைய நடுகல்லுக்கு படையலாக கல்லை வச்சு ஔவையார் வழிபட்டிருக்காங்க. நடுகள் பீலி சூட்டி நாரறி சிறுகலம் துய்ப்பவும் கொள்வன் கொல்லோ. ஆக தமிழ்நாட்டினுடைய அடையாளமே கல் தான். தமிழ்நாட்டினுடைய மரம் பனைமரம். இந்த பனையினுடைய அழிவு தமிழ் இனத்தினுடைய மறைவு. ஆக உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் கல்லிலே இருக்கின்றது. கல் தாய்ப்பாலுக்கு நிகரானது. தாய்ப்பாலில் லோரிக் ஆசிட்னு ஒரு அமிலம் இருக்குது. அது தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக கல் தான் இருக்குது. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே இருக்குது. இப்போது ஆக குடிநோய்க்கு அருமருந்து கல். உலகத்தில் 108 நாடுகளில் பனை தென்னை மரங்கள் இருக்குது. எந்த ஒரு நாட்டிலும் கல்லுக்கு தடை கிடையாது. இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் கல்லுக்கு தடை கிடையாது. கல் உணவு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆக உலகத்தில் எங்கேயும் தடை கிடையாது, தமிழ்நாட்டை தவிர. அதான் எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுன்னு வள்ளுவர் சொல்கிறார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலதார்னு சொல்கிறார். இன்னொரு குறள் சொல்கிறாரு, அது நான் சொன்னதா வேண்டாம், வள்ளுவர் சொன்னதாக வச்சுக்கோங்க. உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலகமும் கள்ள உணவுங்குது. தமிழ்நாட்டில் விட்டு இது உணவல்ல, இது போதைப் பொருள், இது மது அப்படின்னு குறுக்குசால் ஓட்டுறாங்க. இப்படி குறுக்குசால் ஓட்டுவோனை உலக பேய்ப்பட்டியலில் வைக்கப்பட வேண்டும்ங்கிறார். வள்ளுவருடைய பார்வைக்கு, கல்லேகத்தினுடைய பார்வைக்கு இதற்கு தடை விதித்த எம்ஜிஆர் ஒரு பேய். அதற்கு பிறகு ஆட்சியில் அமர்ந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு பேய், செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு பேய், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேய், இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சரும் ஒரு பேய். வள்ளுவர் பார்வையில், கல்லேகத்தினுடைய பார்வையில் என்னுடைய, அதாவது தந்தை பெரியார் பழத்தளவில் 1963 கும்பகோணத்தில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்கி பேசுகிறார். அப்போ பேசுகின்ற பொழுது அவர் சொல்கிறாரு, 1921 நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு கல் இறக்கி 500 தென்னை மரங்களை வெட்டிட்டு அது எவ்வளோ முட்டாள்தனம்னு இன்றைக்கி உணர்ற. கல் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருளோ மதுவோ அல்ல, அது உணவு. கல்லுக்கு கடையும் கூடாது, தடையும் கூடாது. ஏலம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்குது. மரத்திலிருந்து இறக்கி மரத்தடியிலே குடிக்கிறதுக்கு வித்துட்டோம்னா எந்த பாதிப்பு இருக்காது. ஆக அரசு கல் மீதான ஆளுமையை கைவிட வேண்டும். அடுத்து சொல்கிறாரு, என்னுடைய தங்க கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கர் அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தார். கள்ள குடித்தா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு கள்ள குடிச்சிக்கிட்டு இருந்தார். நோயினுடைய அறிகுறியே வெளியே தெரியல. இதுக்கடையில் மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. தெரியாதனமாக கல்லுக்கு தடை வச்சுட்டாங்க. கல் கிடைக்காம போச்சு. கொஞ்ச நாள் திருட்டுக்கல்லை குடிச்சிக்கிட்டு இருந்தார். திருட்டுக்கல்லை குடிக்கிறது கேவலம்னு சொல்லி கல் குடிக்கிறத நிறுத்திட்டார். நோய் முத்தி போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டார். கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த குமரி அனந்தன் போன்றவர்கள்லாம் பெரியார் 500 தென்னை மரங்களை கோடாலி கொண்டு வெட்டினார். இது எப்போ நடந்தது? 21. 63 என்ன சொல்லியிருக்காரு? நான் செஞ்சது முட்டாள்தனம்னு சொல்லியிருக்காரு. ஒரு நபர் 1000 உயிர் எழுதலாம். எந்த உயிர் செல்லு? இறக்கறதுக்கு முன்னாடி கடைசியாக எழுதுன உயிர் தான் செல்லு. இந்த அடிப்படை அறிவு கூட அவங்களுக்கு இல்லை. தாய்ப்பாலுக்கு நிகரானது. குடிநோயாளிக்கு அருமருந்து. சித்த வைத்தியத்தில் முக்கியமான மூலப்பொருள் கல். பெரியாரே சொல்லியிருக்காரு, என்னுடைய தங்கையினுடைய கணவர் கள்ள குடிச்சதுனால நோயிலிருந்து மீண்டார்னு. எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, நான் சிறுவனாக இருந்தபோது நோய்வாய்ப்பட்டிருந்தேன், கல்லை குடித்து நோயிலிருந்து மீண்டேன்னு சொல்லி சுயசரிதில் பதிவு பண்ணுறார். ஆக மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஆக இது எப்படி இருக்குன்னா, செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமல் யானும் கடும்.
சீமச்சாராயங்களுக்கு இறக்குமதி மதுக்களுக்கு தடை வச்சிருக்கணும். இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு, அதாவது டாஸ்மாக் மதுக்களுக்கு தடை வச்சிருக்கணும். கல்லுக்கு விலக்கு அளிச்சிருக்கணும். ஆனால் செய்யக்கூடாததை செய்கின்றார்கள், செய்ய வேண்டியதை செய்யவில்லை. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். கல்லும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் என நிரூபித்து விடுங்கள். கல் ஏகத்தை கலைத்து விடுகின்றோம். வெற்றி பெற்ற உங்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசு கொடுக்கின்றோம். 10 கோடி உங்களுக்கு பெருசாக இல்லை, அதெல்லாம் வந்து அற்ப பணமாக இருக்குது. என்ன நீங்கள் தான் 1,76,000 கோடிங்கிறீங்க, ஐயோ கண்டாவே நடுங்குது. அப்படியெல்லாம் புரண்டுகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அது அற்ப தொகையாக தெரியும். ஆனால் எப்போது சிந்திக்கின்றானோ அப்போது கல் தடை காணாமல் போகும். செம்மறியாடுகளாக இருக்கும் வரை ஆட்சியாளர்கள் ஓநாய்களாகத்தான் இருப்பார்கள். அது எம்ஜிஆர்லேருந்து இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் வரல பொருந்தும். எங்களுக்கெல்லாம் திறந்த புத்தகம், யார் வேணாலும் பார்த்துக்கலாம், யார் வேணாலும் பார்த்துக்கலாம். தொடர்ந்து பல கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. நன்றிங்கய்யா. வணக்கம்.